முதல்வர் விஜயின் பெரம்பூர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது ஏன்? விளக்கம் சொன்ன மேயர் பிரியா. மத்திய அரசு நிகழ்ச்சிகள்ல மட்டும் கலந்துக்கிறீங்களே, முதல்வர் விஜய் பெரம்பூர் வந்தப்போ எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு விழாவுல கலந்துக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு மேயர் பிரியா பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட செய்தியாளர்கள் மத்திய அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரியா, நான் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் தான் கலந்துக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு செய்தியாளர்கள், முதல்வர் கலந்துகிட்ட பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு விழாவுல கலந்துக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டாங்க. அப்ப மறுபடியும் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அப்புறமா, அழைப்பில்லாம எப்படி முதல்வர் நிகழ்ச்சியில கலந்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கார்ல விர்ருன்னு ஏறி போயிட்டாங்க. சென்னை கொளத்தூர்ல மத்திய அரசோட பாஸ்போர்ட் சேவை மையம் திறப்பு விழாவுல மேயர் பிரியா கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில பாஜக இணையமைச்சர் எல் முருகன் பங்கெடுத்துக்கிட்டாரு. இந்த நிகழ்வுல வடசென்னை தொகுதி எம்பி கலாநிதி வீரசாமி, கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ வி.எஸ். பாபு இவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளை மக்கள் இந்த மையத்திலேயே பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன மே 10ஆம் தேதி முதல்வரா விஜய் பதவியேற்றுக்கிட்டாரு. அவர் பதவியேற்று 2 மாசங்களான நிலையில அரசு அதிகாரிகள், தொழில்துறையினர், அரசியல்வாதிகள், சினிமா துறையினர் அப்படின்னு மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வராங்க. ஆனா சென்னை மேயரா இருக்கக்கூடிய ஆர் பிரியா இதுவரைக்கும் விஜய மரியாதை நிமித்தமா சந்திக்கவே இல்ல. சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி கால்ல எலும்பு முறிவால பாதிக்கப்பட்ட பிரியா கடந்த மாசம் அலுவலக பணிகளை கவனிச்சாங்க. அப்ப கூட அவங்க முதல்வர் விஜய சந்திக்கல. அது மட்டும் இல்லாம பதவியேற்பு விழாவுக்கு தனக்கு அழைப்பிதழ் வரல, அதனால கலந்துக்கல அப்படின்னும் பிரியா சொல்லியிருந்தாங்க. தற்போதைக்கு முதல்வர் விஜய பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படல அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. போன மாசம் பெரம்பூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில மேயர் பிரியா கலந்துக்கிட்டப்போ தாவேகாவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசுறப்போ, தாவேகா ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் புதுசா செய்யல, ஸ்டிக்கர் ஆட்சியும் சோஃபா ஆட்சியும் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு வருது. ஆனா அவங்களோட தவறுகளை ஒத்துக்காம திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள்ல திமுகவை விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இப்போ முதல்வரா இருக்கிற விஜய் மேடைகள்ல பேசினப்போ திமுகவ தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படின்லாம் பேசுறாரு. திருச்சியில விஜய் பேசினப்போ, ஸ்கிரிப்ட் திடீர்னு மறந்து போச்சு. உடனே அவரு பார்த்து படிக்கிறாரு. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கிறாங்க. சரி, அத கார்ல போகும்போதாவது படிச்சிருக்கலாமே. பெரம்பூர் தொகுதியில வெற்றி பெற்ற முதல்வர் விஜய், அங்க அந்த மக்கள சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு, அவங்களுக்கு என்ன திட்டங்கள தாவேகா ஆட்சியில செய்ய போகுது, அப்படிங்கிறத எடுத்து சொல்றது தான் நல்ல தலைவருக்கு அழகு. ஆனா ஸ்டாலினோ தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நாளே தொகுதி மக்கள சந்திச்சு நன்றி சொன்னாரு. அப்போ மக்கள் தன்னை தோற்கடிச்ச நிலையிலயும் அத பத்தி மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஊன்னா முதல்வர் விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு பேசிட்டு வராரு. நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா? திமுகவை விமர்சனம் பண்ணி கண்டென்ட் போடுறீங்களே, அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கூட பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு பிரியா கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க.